Hello viewers, welcome to Crack with Gautam. இன்னைக்கு பார்க்க போற செக்ஷன் வந்து டைம் அண்ட் ஒர்க். நேத்திக்கு வந்து 5 சம் பார்த்தோம். இன்னைக்கு ஒரு 5 சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். இன்னைக்கு A can do a piece of work in 18 days and B can do it in 24 days. In how many days will they finish the work both working together? நேத்திக்கு வந்து நான் வந்து LCM வந்து சொல்றத மிஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் அதை சொல்றேன். இப்போ வந்து A வந்து எவ்வளவு சொல்லியிருக்கேன்னா A வந்து 18 days. A வந்து 18 days. அதுக்கப்புறம் B can do it in 24 days. B வந்து 24 days. 24 days. இப்ப இதுக்கும் இதுக்கும் நான் வந்து LCM எடுக்க போறேன். LCM வந்து பாருங்க. இப்ப 18 24. இப்ப இது வந்து நான் வந்து 3 டேபிளால டிவைட் பண்ண போறேன். 6 3s are 8, அதுக்கப்புறம் 8 3s are 24. இப்போ இது 2 ஆல பண்ண போறேன். 3 2s are 6, 4 4 2s are 8. இப்போ 3 into 4 இது வந்து எதுவும் பண்ண முடியாது. அப்பனா 3 into 4 into அவர் 3 into 2 3 into 2 பாருங்க. இது வந்து 3 4s are 12 12 into 3 2s are 6 அப்ப 72 6 2s are 12 remaining 1 1 6 are 6 72 72 தான் வந்து எனக்கு LCM. 18 க்கும் 24 க்கு வந்து எனக்கு 72 தான் வந்து டோட்டல் வொர்க். இது வந்து டோட்டல் வொர்க். இப்போ வந்து 18 into எதால பெருக்கினா எனக்கு 72 வருதுன்னு பாருங்க. 4 டேபிளால பண்ணா எனக்கு வந்து 18 into 4 வந்து 72. அதே மாதிரி 24 into 3 போட்டா எனக்கு வந்து 72 வரும். ஓகே 72. இப்போ என்ன சொல்லிருக்கேன் நெக்ஸ்ட் ரெண்டுமே சேர்ந்து செய்றாங்க. ரெண்டுமே சேர்ந்து வந்து A and B வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து both working together அப்படி சொல்லிருக்கான். இப்போ வந்து நேத்திக்கு நான் சொன்ன மெத்தடே தான். இப்போ டோட்டல் வொர்க் equal to efficiency time. Total work into efficiency time. Both ரெண்டு பேருமே efficiencyன்றது இது டோட்டல் வொர்க். efficiency வந்து A plus B ரெண்டு பேருமே சேர்ந்து வொர்க் பண்ணதுனால efficiency வந்து நான் A plus B இன்டு பண்ணிக்கினேன். அப்புறம் இன்டு T. டோட்டல் வொர்க் வந்து 72. இப்போ நெக்ஸ்ட் A plus B உடைய efficiency பாருங்க. 4 plus 3 வந்து 4 plus 3 into T 72 plus 7 into T 72. இப்போ எனக்கு T மட்டும் வேணும்னா 72 divided by 7. ஆன்சர் பாருங்க. இது வந்து நான் என்ன பண்ணுவேன், எனக்கு 7 டேபிளால அடிப்படாது. அப்பனா நான் என்ன பண்றேன்னா இப்ப 7 இங்க 10 இப்படி எழுதுறேன். 10 into 7 70 plus 2 72. இது ஆன்சர். இப்ப இந்த 72 divided by 7 இருக்குல்ல, 72 divided by 7 இன்டு பண்ணா எனக்கு 10 வரும். 10 அந்த ரிமைனிங் பார்ட் வந்து 2 by 7. 10 7s are 70 remaining 2 அந்த 2 கீழ வந்து நான் இன்டு by 7 போட்டேன். அதான் 10 2 by 7. இதுதான் 7 days. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் வந்து 10 2 by 7 into T. இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆப்ஷன். செகண்ட் क्वेश्चन A can complete to work in m days and B can complete it in n days. How many days and will it take to complete the work if both A and B work together? இப்போ A வந்து m days, B வந்து n days. ரெண்டுத்துக்கும் டோட்டல் வொர்க் வந்து mn. இப்ப இதுக்கு m into n போட்டா எனக்கு mn, n போட்டா m into n mn டோட்டல் வொர்க் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி n க்கு வந்து m யூஸ் பண்ணலாம்.
ஓகே, இது டோட்டல் ஒர்க் எஃபிஷியன்சி. இப்போ டோட்டல் ஒர்க் equal to efficiency into time. இப்போ பாருங்க efficiency வந்து a plus b ஏன்னா both working சொல்லிருக்கோம் into time. இப்போ டோட்டல் ஒர்க் வந்து mn. இப்போ பாருங்க a plus b ன்றது n plus m into t mn. இப்போ வந்து m n divided by n plus m into t. இந்த மெத்தட் நான் கீழே கொண்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். இது ஆப்ஷன். t equal to mn divided by n plus m days. Third question, a and b can do a job in 12 days, b and c in 15 days, and C and A in 20 days. How long would A take to do that job? A எவ்வளவு கேக்குறேன் லாஸ்டா. இப்ப பாருங்க A plus B வந்து 15 days 12 days. அப்புறம் B plus C வந்து 15 days. Next C plus A வந்து 20 days. இப்போ டோட்டல் ஒர்க் பாருங்க, எல்சிஎம் எடுக்கணும். இப்போ 12 15 20 எல்சிஎம் எடுத்தா எவ்வளோ வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 ஆல் அடிக்கலாமா? 2 ஆல் போடலாம். 2 ஆல் போட்டா எனக்கு எவ்வளோ வருது பாருங்க. 2 ஆல் போட்டா 6 12 15 10. இது 3 ஆல் பண்ணலாமா? 5 ஆல் பண்ணலாம். 5 ஆல் பண்ணா எனக்கு வந்து 3 2 6. நெக்ஸ்ட் 3 ஆல் பண்ணா 2 3 6 1 2. ஒரு 2 ஆல் பண்ணலாம். 2 ஆல் பண்ணா 1 1 1. ஓகே, இப்போ பாருங்க 2 into 5 into 3 into 2 இதெல்லாம் பெருக்கினா எனக்கு வந்து 5 2s are 10, 10 into 3 30, 30 into 2 60, 60. இது எல்லாத்தையும் பெருக்கினா எனக்கு 60. இதுதான் டோட்டல் ஒர்க்கு. டோட்டல் ஒர்க் வந்து 60. இப்போ 12 into எதெல்லாம் பெருக்கினா எனக்கு 60 வருதுன்னு பாருங்க. 12 into 5 ஆல் பெருக்கினா எனக்கு 60 வருது. 12 into 5 14 into 15 into 4 20 into 3 20 into 3 60, 15 into 4 60. இது வந்து ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் ஸ்டார்டிங் படிக்கிறவங்களும் இது கன்ஃபியூஷனா இருக்கும். டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறது எல்சிஎம் அதனால தான் நான் போட்டு காட்டினேன். ஓகே, ஆல்ரெடி படிக்கிறவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேரக்டா 60ன்னு நீங்க சூஸ் பண்ணிருவீங்க. இப்போ பாருங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், என்ன கேட்குறோம், how long would a take a தான் a என்னன்னா கேட்கலாம். இது வந்து பாருங்க a 2a இருக்கு, 2b 2c அப்படின்னு என்ன எழுதலாம் பாருங்க. 2a எழுதலாமா? நெக்ஸ்ட் 2b நெக்ஸ்ட் 2c ஈக்குவல் டு 5 plus 4 9 9 plus 3 12. இப்போ 12. இப்போ இதுல இருந்து 2 காமனா வெளியே எடுத்துட்டாங்க. காமனா வெளியே எடுத்துட்டா a plus b plus c ஈக்குவல் டு 12. இதையும் அடிச்சா எனக்கு எவ்வளவு பாருங்க 6. 12 divided by 2 6. இப்போ a plus b plus c வந்து 6 வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து எனக்கு என்ன வேணும்னா எனக்கு வந்து a தான் வேணும் இதுல எஃபிஷியன்சில. இப்போ b plus c ஓட வேல்யூ வந்து இருக்கு பாருங்க. b plus c ஓட வேல்யூ வந்து 4. இப்போ a plus b plus c வந்து 6. இந்த 6 b plus c ஓட எஃபிஷியன்சி வந்து 4. b plus c வந்து 4. இப்போ a இங்க இருக்கு. இப்போ எவ்வளவு இருக்குங்க 6. a equal to 6 minus 4 equal to 2. a க்கு வந்து 2 கிடைச்சிருச்சு. ஓகே, அதே மாதிரி நம்ம நார்மலா போற மாதிரி தான். டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டு டைம். எனக்கு வந்து a கேட்டதுனால நான் a மட்டும் எடுத்துக்கிறேன். a ஓட எஃபிஷியன்சி வந்து 2. இங்க டோட்டல் ஒர்க் வந்து 60.
60 into t. இப்ப t 60 into 2 ரெண்டால் டிவைட் பண்ணா எனக்கு 30. இந்த 60 divided by 2 60 divided by 2 அடிச்சா எனக்கு வந்து 30 கிடைச்சது. A ஓட வேல்யூ வந்து t ஓட வேல்யூ வந்து 30 days. The third question would answer. Fourth question, A and B together can complete a piece of work in 12 days. B and C can do it in 20 days. And A and C can do it in 15 days. A and B and C together can complete it. இப்போ அதே மாதிரி போன மெத்தட் தான். இதுல வந்து எஃபிஷியன்சி வந்து எல்லாமே both all together னு சொல்லிருக்கான். முன்ன பார்த்தது வந்து எஃபிஷியன்சில A மட்டும் கேட்டிருந்தான். இப்ப பாக்குறது வந்து A B C மூணுமே கேட்கலாம். அப்பனா இது ரொம்ப சிம்பிள் தான். போன மெத்தடே தான். போன மெத்தட் யூஸ் பண்ணதே தான். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க A plus B எவ்வளவு சொல்லிருக்கானா 12 days. அதே மாதிரி B plus C வந்து B plus C வந்து 12 days 20 days. A plus C வந்து A plus C can do it in 15 days 15 நாள். இதுக்கு எஃபிஷியன்சி 60 வரும். போன எல்சிஎம் எடுக்கணும். இது 12 20 15 எல்சிஎம் எடுத்தா எனக்கு வந்து 60 கிடைக்குது. அந்த 60 தான் டோட்டல் ஒர்க் நான் போடுறேன். சப்போஸ் இந்த 60 எப்படி போட தேவைன்னா போன கொஸ்டின்ல நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி போட்டுக்கலாம். நாங்க எல்சிஎம் ஃபாலோ பண்ணி 12 20 15க்கு எல்சிஎம் எடுத்தா எனக்கு வந்து 60 கிடைக்குது. இப்போ பாருங்க இந்த 12 into எனக்கு 12 into 5 5 போட்டா எனக்கு வந்து 60 கிடைக்குது. 12 into 3 போட்டா 60 கிடைக்குது. 15 into 4 போட்டா 60. இப்ப இதுல 2A இருக்கு, 2B, 2C. அதே மாதிரி தான் 2A plus 2B plus 2C equal to எவ்வளவு எஃபிஷியன்சி பாருங்க. எஃபிஷியன்சி 5 plus 4 9 9 plus 3 12. இப்ப 12 இதுல வந்து 2 வெளியே காமனா வெளியே எடுத்துருங்க. A plus B plus C equal to 12. இந்த ரெண்டுக்கும் 12க்கு டிவைட் பண்ணா எனக்கு வந்து 6. நேரா அடிச்சிடலாம் 6. ஓகே. இப்போ வந்து என்ன சொல்றீங்கன்னா both togetherனா எல்லாமே A plus B plus C அப்பனா டோட்டல் வர்க் தான் ஃபார்முலா. டோட்டல் வர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டு டைம். இப்போ எஃபிஷியன்சி வந்து மூணு பேருமே வேணும் எனக்கு. A plus B plus C இன்டு T. இப்போ டோட்டல் வர்க் வந்து 60. எஃபிஷியன்சி A plus B plus C ஓட எஃபிஷியன்சி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 6 எனக்கு. இங்க 60 டோட்டல் வர்க் இன்டு T. இப்போ இது டிவைட் பண்ணா 60 டிவைட் பை 6 T. இப்போ எவ்வளவு வருது பாருங்க. T வந்து 10. ஆப்ஷன் T வந்து 10 days. ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். இப்போ வந்து பேசிக்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம் இவ்வளவு நேரம். இப்போ வந்து A வந்து ஒரு 15 நாள் செய்யறான். அப்புறம் வந்து B வந்து ஜாயின் பண்றான். அந்த மாதிரி क्वेश्चंसலாம் இப்போ வந்து ஒரு क्वेश्चन பார்க்கலாம். நாளைக்கு அது ரிலேட்டடா வந்து நம்ம ஒரு 5 क्वेश्चन பார்க்கலாம். இப்போ பாருங்க A can finish a piece of work in 20 days and B can finish the same in 30 days. A started the work and after 15 days B joined him. How many days will they take to complete the work in this manner? இப்போ வந்து A வந்து 20 days, A வந்து 20, B வந்து 30 days. இதுக்கு LCM எடுத்து 60 பாருங்க. எனக்கு வந்து 60 கிடைக்கும். 60 2 into 3 60, 13 into 2 60. இப்போ வந்து பிகினர்ஸ் ஸ்டார்டிங்ல பாக்குறவங்களுக்கு இது புரியாது. இப்போ வந்து 20 30 எல்சிஎம் போடுங்க. 20க்கு 30 எல்சிஎம் போட்டா எனக்கு எவ்வளவு வருது பாருங்க. இது நான் வந்து 5 டேபிளால பண்றேன். 5 டேபிளால பண்ணா எனக்கு 4 6 அப்புறம் 2 டேபிளால பண்றேன். 2 டேபிளால பண்ணா இது வந்து 2 3.
இப்போ 5 into 2 into 2 into 3 5 to 10 இது 6 10 into 6 60 இதுதான் எல்சிஎம் இங்க போட்டிருக்கிறது. இப்போ நெக்ஸ்ட் ஏ ஸ்டார்ட் த ஒர்க். ஏ வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஏ வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். எத்தனை டேஸ் அண்ட் ஆஃப்டர் 15 டேஸ் வரைக்கும். இங்க வந்து 15 டேஸ். இப்போ ஏவோட எஃபிஷியன்சி பாருங்க. ஏ வந்து 15 நாள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இங்க இன்ட்டு 3 15 into 3 இந்த 3 தான். 15 into 3 வந்து எவ்வளவு வருதுங்க 45. நெக்ஸ்ட் பி வந்து ஜாயின் பண்றான். பி வந்து ஏ கூட ஜாயின் ஆகுறான். ஏ கூட ஜாயின் ஆகும்போது இப்போ ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் ஜாயின் ஆகுறாங்க. ஜாயின் ஆகும் போது எனக்கு எவ்வளவு வருது பாருங்க. ஏ பிளஸ் பி யோட எஃபிஷியன்சி பாருங்க 5 பேர் இருக்காங்க. ஏ வந்து 3 பி வந்து 2 அப்படின்னா அந்த ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு வந்து 3 + 2 தான் 5. ஓகே. நெக்ஸ்ட் இதுல வந்து இந்த பார்ட் பாருங்க. டோட்டல் ஒர்க் வந்து 60 - 45 தான் எனக்கு வந்து இந்த ஏ பிளஸ் பி யோட பார்ட். 60 தான் டோட்டல் ஒர்க். அதுல 45 ரிமைனிங் போஸ்ட் எனக்கு வந்து எவ்வளவு வருது பாருங்க 15 வருது. இப்பதான் அந்த 15 தான் இங்க பெருக்க போறேன் நானு. 15 பெருக்க போறதுல ரிமைனிங் பார்ட் வந்து 5. ஏ பிளஸ் பி யோட எஃபிஷியன்சி வந்து 5. இப்ப 15 இங்க வரணும் இந்த பார்ட். இப்ப டிவைடட் பை 5 இந்த 5 ஏ பிளஸ் பி அடிச்சா எனக்கு வந்து எவ்வளவு பாருங்க 3 டேஸ். இப்ப என்ன கேக்குறான் how many days will they take to complete the work in this manner. ஆல்ரெடி எனக்கு வந்து 15 days work and after 15 days plus இந்த 3 days 18 days answer. இது வந்து total work divided by efficiency. total work தான் அந்த 60 - 45 15 இந்த ரிமைனிங் 15 தான் இந்த a plus b ஓட எஃபிஷியன்சி வந்து எனக்கு வந்து 3 + 2 வந்து 5 15 divided by 5 போட்டா எனக்கு வந்து 3 days. இப்போ நெக்ஸ்ட் ஆல்ரெடி ஆஃப்டர் 15 டேஸ் வந்து ஏ வந்து வேலை செஞ்சுட்டான். அப்புறம் பி வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்கான். பி வந்து ஜாயின் பண்ணும்போது எஃபிஷியன்சி எனக்கு 5. ஆல்ரெடி ஏ வந்து 15 நாள் வந்து ஒர்க்கை வந்து முடிச்சிட்டான். முடிச்சிட்டு அப்புறமேட்டு தான் பி வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்கான். பி வந்து ஜாயின் பண்ணும்போது 5 டிவைட் பண்ணா எனக்கு 3 டேஸ். ஆல்ரெடி ஏ வந்து 15 நாள் முடிச்சிட்டு அப்புறம் ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து 3 நாள் பண்ணிருக்காங்க. அப்போ டோட்டல் ஒர்க் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 டேஸ். ஓகே. நெக்ஸ்ட் சாப்டர்ல வந்து லிவிங் பத்தி பார்க்கலாம். லிவிங்னா ஏவும் பியும் வந்து ஜாயின் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து பிஏ வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு சி வரும். அப்படின்னா ஏ சி எப்படி செய்யறாங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த சாப்டர்ல நம்ம பார்க்கலாம். அடுத்த சாப்டர் ரொம்ப முக்கியமான